குர்ஆன்ல கூட இப்படி ஒரு வார்த்தை இருக்கிறது. தேவன் வார்த்தையாலே உலகத்தை படைத்தார்னு இருக்கு. இஸ்லாம் மார்க்கத்தைச் சேர்ந்த அப்துல் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர். அவர் குர்ஆனை வாசித்துக் கொண்டிருக்கிறார். இப்படி வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு அந்த வார்த்தை வந்த உடனே நிற்கிறார். அப்ப அவருக்கு ஒரு கேள்வி வருகிறது. தேவன் அல்லாஹ் வார்த்தையாலே உலகத்தை படைத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வார்த்தை என்ன அப்படின்னு அவருக்கு ஒரு கேள்வி வருகிறது. இந்த வார்த்தை என்பது என்ன? இந்த வார்த்தை அது தேவனுடைய படைப்பா அப்படின்னு அவங்களுடைய போதகர்களிடத்துல போய் கேட்கிறார். அவங்களுக்கு இவருக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது இல்லை. இல்லைங்க, அது கடவுளுடைய வார்த்தை இல்ல, அந்த வார்த்தை படைப்பா இல்ல, அந்த வார்த்தை அவருடைய வார்த்தையா இருக்கிறது. அப்ப குர்ஆன்ல இயேசு கிறிஸ்துவையும் வார்த்தை என்று அது சொல்லுகிறது. எப்பொழுதுமே சில தவறான இடத்துல கூட தேவன் கண்டுபிடித்து வருவதற்காக சில வார்த்தைகளை வைத்து விடுவார். இயேசு கிறிஸ்துவை வார்த்தையாக என்ன பேசுகிறது? குர்ஆனும் பேசுகிறது. அப்ப இவர் அடுத்த ஒரு கேள்வியை கேட்கிறார். ஈசா நபி அவர் வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தை என்ன? படைப்பா? வார்த்தையாலே உலகம் படைக்கப்பட்டது என்று சொன்னால் அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் வார்த்தையை அல்லாஹ் படைத்து விட்டாரா? இல்ல. இதுக்கான விளக்கம் யோவான் 1 அதிகாரத்தில் இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. இது சற்று நம்மளால புரிந்து கொள்ள முடியாத வார்த்தை. தேவனிடத்தில் இருந்தது, அது என்னவாகவும் இருந்தது? தேவனாகவும் இருந்தது. எப்படி இது சாத்தியம்? தேவனிடத்தில் இருந்த ஒன்று தேவனாக எப்படி இருக்க முடியும்?